ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வடமை போன்று ஒவ்வொரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 326வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்ல ஒரு குரலாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. அதற்கு அமைய பெற்றிருக்கின்ற 3 உரைகளும் நல்ல உரைகளாக அமைய பெற்றிருக்கின்றது. குரலை காண்போமாக இருந்தால், கொல்லாமை மேற்கொண்டொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கூற்று. கொல்லாமை மேற்கொண்டொழுகும் அவன் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கூற்று என்பதாக அமைந்திருக்கின்றது. நல்லொரு குரல். அதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், கொல்லாத அறத்தை மேற்கொண்டு நடக்கிறவனுடைய வாழ்நாளில், அதாவது வாழ்க்கையின் மேல் உயிரை கொண்டு செல்லும் கூற்றுவனும் செல்ல மாட்டான். அதாவது கொல்லாத அறத்தை மேற்கொண்டு நடக்கிறவனுடைய வாழ்க்கையின் மேல் உயிரை கொண்டு செல்லும் கூற்றுபவனும் செல்ல மாட்டான் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. நாங்கள் மற்ற உயிரிடத்தில் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, தன் உயிரை போல் பிற உயிரை நேசிக்கக்கூடியவர்களாக, உயிர்மை நேயர்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால், எங்களுடைய உயிரை பறிப்பதற்கு வருகின்ற கூற்றுவன், அதாவது எமன் கூட எங்கள் மேல் செல்ல மாட்டான், சற்று தயங்கி நிற்பான் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கூற்று என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், கொலை செய்யாமையை வாழ்நாளில் அறநெறியாக கொண்டவரின் பெருமையை வியந்து சாவு கூட அவர் உயிரை பறிக்க தயங்கி நிற்குமா? கொலை செய்யாமையை வாழ்வில் அறநெறியாக கொண்டவரின் பெருமையை வியந்து சாவு கூட அவர் உயிரை பறிப்பதற்கு தயங்கி நிற்குமா? நாங்கள் தங்கள் உயிரை போல் பிற உயிரை நேசிப்பவர்களாக, மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய அந்த கொலை செய்யாத அந்த அறத்தை பேணக்கூடியவர்களாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இருப்போமாக இருந்தால், எங்கள் உயிரை பறிக்கக்கூடிய எமன் கூட தயங்கி நிற்பாராம், அது சற்று தள்ளி நிற்பாராம். என்றால் நாங்கள் மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்தலாக இருக்கின்ற பொழுது எங்கள் உயிரை பறிப்பதற்கு கூட அவர்கள் கிட்ட நெருங்க மாட்டார்கள் என்பதாக, சற்று தயங்கி நிற்பார்கள் என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் கொல்லாமை மேற்கொண்டொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கூற்று என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், கொலை செய்யாமல் வாழ்வை குறிக்கோளாக, அதாவது கொலை செய்யாமல் வாழ்வதை குறிக்கோளாக கொண்டு வாழ்பவனின் வாழ்நாள் மேல் உயிருண்ணும் கூற்று குறுக்கிடாது. கொலை செய்யாமல் வாழ்வதை குறிக்கோளாக கொண்டு வாழ்பவனின் வாழ்நாள் மேல் உயிருண்ணும் கூற்று குறுக்கிடாது. எங்கள் உயிரை பறிக்கக்கூடிய எமனாக இருந்தாலும் எந்த ஆபத்தும் கூட, எங்கள் உயிரை பறிக்கக்கூடிய எந்த சந்தர்ப்பமும் கூட, நாங்கள் மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்துபவர்களாக, மற்ற உயிரை தன்னுயிரை போல் நேசிப்பவர்களாக, எந்த உயிரையும் கொல்லாதவர்களாக இருக்கின்ற பொழுது அது எங்களை நெருங்காது, அது சற்று விலகித்தான் இருக்கும், எங்கள் உயிரை பறிப்பதற்கு அஞ்சி நிற்கும் என்பதாக சாலமன் பாப்பையானோட உரை அழகாக அமைந்திருக்கிறது. உண்மையிலே இந்த 3 உரைகளும் எங்களுக்கு அழகாக ஒன்று சொல்லி இருக்கின்றது. தன்னுயிரை போல் பிற உயிரை நேசிக்க வேண்டும், மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும், மற்ற உயிரை நாங்கள் துன்புறுத்தக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. அந்த அறத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோமாக இருந்தால், எங்கள் உயிரை பறிக்கக்கூடிய எந்த சந்தர்ப்பங்களும் எங்களை நழுவி போய்விடும். எமன் கூட சற்று தள்ளி விலகித்தான் இருப்பாராம் எங்களுடைய அந்த உயிர்மை நேயத்தை கண்டு. அவ்வாறான ஒரு குரலாகத்தான் இன்றைய குரல் அமைந்திருக்கின்றது. உண்மையிலே நல்ல ஒரு குரலாக இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உயிர்மை நேயர்களாக அந்த அறத்தை நாங்கள் பின்பற்றி நடப்போமாக இருந்தால், நாங்கள் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் உயிர்மை நேயம் உடையவர்களாகவும் நாங்கள் வாழ முடியும் என்பதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. கொல்லாமை மேற்கொண்டொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கூற்று. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.